பல ஆயிரம் ஏவுகணை ரெடி. ஈரான் என்ற நாடே இருக்காது. என்னை கொல்ல முயன்றால் அவ்வளவுதான். ட்ரம்பின் பகீர் மிரட்டல். என்ன படுகொலை செய்யவோ இல்லனா அதுக்கான முயற்சியில ஈடுபட்டா ஈரானை தாக்க தயாரா 1000 ஏவுகணைகள் லோட் செஞ்சு தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆரம்பகட்ட பதிலடிக்கு பின்னாடி உடனடியா மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்படும். இதுக்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஈரானோட எல்லா பகுதிகளையும் முழுமையா சிதைச்சு அழிக்க ஒரு வருஷ காலத்துக்கான நடவடிக்கைக்கு ராணுவம் தயாரா இருக்கு அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காரு. ஈரான் அமெரிக்கா இடையில நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கு பின்னாடி திறக்கப்பட்ட ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா பயணம் பண்ண சரக்கு கப்பல்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. இதனால ஈரான் மேல அமெரிக்கா கோபமாகி மறுபடியும் தாக்குதலை தொடங்கி இருக்கு. அமெரிக்காவோட இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது. கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை சார்ந்த தளங்களை குறி வச்சு தாக்குச்சு. இப்போ மோதல் நின்னுடுச்சு. இருந்தாலும் அமெரிக்கா, ஈரான் இடையில தொடர்ந்து கருத்து மோதல் இருந்துட்டு வருது. இதுக்கிடையில தான் டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் ஈரான் தன்னை கொல்ல முயற்சி மேற்கொள்றதா சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்துல கொடுத்த பேட்டியில ஈரான் படுகொலை செய்ய துடிக்கக்கூடிய நபர்களோட பட்டியல்ல என்னோட பெயர் தான் முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத பத்தி ஈரான் எந்த கருத்துமே சொல்லல. இப்படியான சூழல்ல தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காரு. தன்னை கொலை செஞ்சாலோ இல்லனா அதுக்கான முயற்சியை ஈரான் மேற்கொண்டா 1000 ஏவுகணைகளை கொண்டு அந்த நாட்டை தாக்குவோம். இதுக்காக ஏவுகணைகள் தயார் நிலையில இருக்குது அப்படின்னு பகிரங்கமா மிரட்டியிருக்காரு. இது தொடர்பா டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் வலைதள பக்கத்துல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஈரானை தாக்கக்கூடிய நோக்கத்துல 1000 ஏவுகணைகள் ரெடியா லோட் செய்து வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவில பதவியில இருக்கக்கூடிய அதிபரை, அதாவது என்ன படுகொலை செய்யவோ இல்லனா அதுக்கான முயற்சியில ஈரான் ஈடுபட்டாலோ அதுக்கு பதிலடியா இந்த ஏவுகணைகள் ஈரானை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆரம்பகட்ட பதிலடிக்கு பின்னாடி உடனடியா மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்படும். இதுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை ஏற்கனவே அமெரிக்க ராணுவம் பெற்றிருக்கு. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மூலமா ஈரானோட எல்லா பகுதிகளையும் முழுமையா சிதைச்சு அழிக்க ஒரு வருஷ காலத்துக்கான நடவடிக்கைகளுக்கு ராணுவம் தயாராகவும் அதுக்கான திறனோடையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.